ஸ்ரீ ரேவா காண்டம் 170ஆம் அத்தியாயம். மாண்டவ்யர் குத்திக் கொல்லப்பட்டார். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார். அவனால் தூக்கிச் செல்லப்படுவதைக் கண்டதும் காம பிரமோதினியின் தோழிகள் அனைவரும் நீரிலிருந்து வெளியே வந்து உரக்க புலம்பினார்கள். அவர்கள் அனைவரும் அரண்மனைக்குள் சென்று மிகுந்த துக்கத்துடன் கூறினார்கள். அரசே, காம பிரமோதினி இறைவனின் அருகாமையில் உள்ள ஏரியில் விளையாடிக் கொண்டிருந்த போது ஒரு பெரிய பருந்தால் தூக்கிச் செல்லப்பட்டு விட்டாள். நீங்கள் அந்த பறவையின் பாதையை தடமறிந்து அவளை தேட வேண்டும். அந்த பெண்களின் வார்த்தைகளை செவிமடுத்ததும் தேவபண்ணன் மிகவும் கலக்கமடைந்தார். ஐயோ என்று தனது சிறந்த அரச இருக்கையிலிருந்து எழுந்து உரக்க கதறினார். அமைச்சர்களுடன் அவர் ஏரிக்கு சென்றார். பறவை சென்ற பாதை குறித்த எந்த தடயமும் கிடைக்காததால் மிகுந்த துக்கத்தின் காரணமாக அவர் மயங்கி விழுந்தார். மன்னரின் துக்கத்தை கண்டு குடிமக்கள் அனைவரும் துயரமடைந்தனர். அப்போது அமைச்சர்களும் பூசாரிகளும் மன்னருக்கு ஆறுதல் கூறினர். நாம் என்ன செய்வது, இந்த சூழ்நிலையில் என்ன செய்ய இயலும் என்று அவர் கூறி அவர்கள் அனைவருடன் கலந்தாலோசித்தார். பின்னர் அவர் கூறினார், நான் இராணுவத்தின் 4 பிரிவுகளையும் யானைகள், குதிரைகள் மற்றும் தேர்கள் அடங்கிய முழுமையான படையுடன் எல்லா திசைகளுக்கும் அனுப்புவேன். முரசுகளும் மற்ற இசை கருவிகளும் இசைக்கப்பட்டன. எல்லாம் ஒரு குழப்பமான நிலையில் இருந்தது. மன்னர் தனக்கும் தனது படைகளுக்கும் அம்புகள், இரும்பு கம்பிகள், அம்புகள், வாள்கள், கோடரிகள் போன்றவற்றை ஆயுத்தப்படுத்தினார். அவர் வானத்தையே விழுங்குவது போல இருந்தார். தேவர்களாலோ, கந்தர்வர்களாலோ, தைத்தியர்களாலோ, இராட்சசர்களாலோ மன்னன் தன் கோபத்தை தீர்த்து கொள்ள என்ன செய்வான் என்பதை ஊகிக்க இயலவில்லை. அதனை கண்ட குடிமக்களும் மனதளவில் கலக்கமடைந்தனர். அங்கு 14,000 யானைகளும் அவற்றின் பாகன்களும் அங்குசங்களும் கொக்கிகளும் ஏந்தியிருந்தன. 80,000 குதிரைப்படை வீரர்கள் தங்கள் கரங்களில் ஆயுதங்களுடன் இருந்தனர். பரத குலத்தின் தலைவனே, அங்கு 60,000 தேர்கள் இருந்தன. குதிரை குளம்புகளால் கிளப்பப்பட்ட புழுதி துகள்கள் போர் பறைகளின் ஒளியுடன் வானில் உயரமாக எழுந்தன. அன்பே, இதற்கிடையில் நகர காவலன் தன் கரங்களில் ஆயுதங்களுடன் மன்னனை சந்தித்தான். செவியணிகள், கைவளைகள், கை காப்புகள், கழுத்தணிகள், கொலுசுகள் முதலிய பல்வேறு அங்கங்களின் ஆபரணங்கள் அனைத்தும் அங்கிருந்தன. அவர் மன்னனிடம் இவ்வாறு வேண்டினார். தேடிய போது மாண்டவ்யன் மற்ற முனிவர்களால் சூழப்பட்டு வீற்றிருக்கும் முனிவர்களின் ஆசிரமத்தில் இவைகளை நான் கண்டேன். தலைமை காவல் அதிகாரியின் இந்த அறிக்கையை செவிமடுத்ததும் இளவரசியின் உடலில் இருந்த ஆபரணங்கள் தெளிவாக காட்டப்பட்டதை கண்டதும் மன்னன் சிவந்த விழிகளுடன் கோபமடைந்தார். அமைச்சர்களையும் உயர்குடி மக்களையும் கண்டு அவர் கூறினார், இப்படிப்பட்ட ஒரு பிராமணன் என் நகரத்தில் வாழ்கிறான். அவன் ஒரு திருடனின் செயலில் ஈடுபடுகிறான். புனிதமான விரதங்களை மேற்கொண்டவன் என்ற போர்வையில் அவன் மற்றவர்களின் செல்வத்தை திருடுகிறான். அவன் ஒரு முனிவரின் வேடத்தில் இருக்கும் பாவியாகத்தான் இருக்க வேண்டும். அவனால் தான் என் மகள் கடத்தப்பட்டிருக்கிறாள். அவன் தண்ணீரில் இருந்ததைப் போலவே ஒரு பறவையின் வடிவத்தை எடுத்து வானத்திற்கு சென்றான். மத துரோகிகள், தீங்கான தடை செய்யப்பட்ட செயல்களை செய்பவன், பிடால விரதங்களை கடைபிடிப்பவர்கள், நயவஞ்சகர்கள், அயோக்கியர்கள், முகஸ்துதி செய்பவர்கள், திருடர்கள் மற்றும் தீய நடத்தை உடையவர்களை கொல்வதால் எந்த பாவமும் ஏற்படாது. இந்த பாவி திருடன் கன்னியை கடத்தியவனை நான் நேரில் காண விசாரிக்க வேண்டியதில்லை. அவனை உடனடியாக கம்பத்தில் கட்டி தொங்க விட வேண்டும். அவன் வழக்கில் முறையான விசாரணை எதுவும் தேவையில்லை. அந்த தீயவனை நான் கொல்ல வேண்டும். அவன் துறவி வேடத்தில் இருக்கும் ஒரு அசுரன். இவ்வாறு கோபத்துடன் கூறி அவன் அந்த காவல் அதிகாரிக்கு கட்டளையிட்டு சென்றான். என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதனை குறித்து சிந்திக்காமல் அவன் அந்த பிராமணரை கம்பத்தில் கட்டி தொங்கவிடச் செய்தான். அனைத்து குடிமக்களும் கிராம மக்களும் விழிகளில் விழிநீரால் நிரம்பினர். ஐயகோ ஐயகோ என்று அவர்கள் கூறி அழுதனர். அவர்கள் ஒருவருக்கொருவர் இவ்வாறு கூறிக்கொண்டனர், சண்டாளனை போல் செயல்படும் மன்னனால் ஒரு இழிவான செயல் செய்யப்பட்டுள்ளது.
ஒரு பிராமணனை கொல்லக்கூடாது. குறிப்பாக அவரோடு துறவியாக இருக்கும் பொழுது அவரது செயல்களில் ஏதேனும் கோபத்திற்குரியதாக இருந்தால் அவர் நகரத்திலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும். ஒரு பிராமணன் எல்லா விதமான பாவங்களிலும் ஈடுபட்டிருந்தாலும் அவன் ஒருபோதும் கொல்லப்படலாகாது. அவனது சொத்துக்கள் அனைத்தும் சேதமடையாமல் அவன் ராஜ்யத்திலிருந்து நாடு கடத்தப்பட வேண்டும். அரசனே, யுதிஷ்டிர மன்னனே, குடிமக்களில் எவரும் தங்கள் இல்லங்களில் உணவு உட்கொள்ளவில்லை. அவர்களின் இல்லங்களில் நெருப்பு கூட எரியவில்லை. அவர்கள் அனைவரும் மனச்சோர்வு அடைந்து தங்கள் இல்லற கடமைகளை மறந்திருந்தனர். 170ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.